ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி பண்டிகை கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா அதிகமா எண்ணெய் குடிக்காம ஈஸியா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய அவல் மிக்சர் தாங்க பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்றத வீடியோல பார்க்கலாம். இந்த மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டான ஒயிட் அவல் தாங்க வேணும். அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும், அப்போதான் நல்லா கிறிஸ்பாக வரும். அதாவது 1.5 கப் அளவுக்கு ஃப்ளாட் அவல்ல 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை வேர்க்கடலை நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் பாதியாக கட் பண்ண பாதாம், சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக கருவேப்பிலையை பச்சை மணம் போகிற வரைக்கும் அதே கடாயில் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் ஆம்ச்சூர் பொடி, பிளாக் சால்ட், சாட் மசாலா இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நல்லா கலராக இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ண சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா வறுத்து வச்ச அவலை இதோட சேர்ந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி தாங்க எடுக்கணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா உடையாமல் இருக்கும். நம்ம கரண்டி போட்டு கலர்னா உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுத்ததையும் நல்லா கிளறி விட்டதும் ஏர்டைட் டப்பாவில் போட்டு தீபாவளிக்கு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க, கிறிஸ்பாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான ரெசிபி அவல் மிக்சரை வீட்டில் பண்ணி அசத்துங்க. நன்றி, வணக்கம்.